ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய லம்டாபூட்டில் இருக்கிறோம். அந்த லம்டாபூட்லேருந்து வீக்லி நடக்கக்கூடிய அந்த சாட்டர்டே மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ இப்போ தான் கிளம்பணும். கிளம்புன உடனே ஒரு 200 மீட்டர்லேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க, கேட்டு போட்டாங்க. ஸோ இது வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள். இவங்க வந்து இவங்களுக்கு வந்து இந்த சீசனில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வருது. அந்த ஃபெஸ்டிவலுக்காக போற வர வண்டியெல்லாம் இந்த மாரி இந்த 2 பக்கமும் கயிற கட்டி நிப்பாட்டி, அவங்க கிட்டேருந்து காசு வாங்குவாங்க. ஸோ அதுதான் பண்ணிட்டுருக்காங்க. காசு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து கயிற கீழ இறக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் வண்டி போ முடியும். ஸோ இவங்க இந்த மாரி வந்து காசு கலெக்ட் பண்றது எல்லாமே வந்து அந்த ஒன்லி அந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு மட்டும் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இருக்க மாட்டாங்க. நார்மலா வந்து நம்மளுக்கு ரோட்ல போலாம், வரலாம். ஸோ இப்ப நாம கிளம்பியிருக்கக்கூடிய டைம்ன்னு வந்து பார்க்கும்போது, சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு மேல வந்து கிளம்பியிருக்கோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 6 மணிக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்களாம். இது வந்து வீக்லி நடக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு. இதுல வந்து சுத்தி இருக்கக்கூடிய, அதாவது இந்த வில்லேஜ சுத்தி இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள். அவங்க வந்து விளைய வைக்கக்கூடிய காய்கறி, அப்புறமா வந்து பழங்கள் இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து இந்த மார்க்கெட்ல வந்து சேல்ஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த வாரம் நடக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டு வந்து ட்ரைபல் மார்க்கெட் அப்படின்னும் கூட சொல்லுவாங்களாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரைபல் வில்லேஜ்லேருந்து வரவங்க தான் வந்து இங்க நெறைய பொருட்கள வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ காய்கறி, பழம் அது மட்டும் இல்லாம நெறைய தானிய வகைகள், ராகி, ஸோ இந்த மாரி வந்து நெறைய பொருட்கள் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து இந்த மார்க்கெட்ல வந்து என்னென்ன கிடைக்குது, இந்த மக்கள் வந்து என்னென்ன சேல்ஸ் பண்றாங்க, இங்க உள்ள மக்கள் முதல்ல எப்படி இருக்கிறாங்க, அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன் பை ஒன்னா வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம சேர்ந்து இந்த மார்க்கெட்ட வந்து சுத்தி பார்க்கறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு சுத்தி காட்டவும் போறேன். சுத்தி இருக்கக்கூடிய கிராமத்தில இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் தான் வந்து மேக்ஸிமம் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த மார்க்கெட்டுக்கு வரும்போது வந்து அவங்கள பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்க என்னென்ன பொருட்கள் வச்சிருக்கிறாங்க, எப்படி சேல்ஸ் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம இவங்க கொண்டு வர பொருட்கள், காய்கறி, பழங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப சீப்பாவும் இருக்கும். நம்ம ஊர்ல பார்த்த காய்கறிகள விட வந்து இவங்க கொண்டு வரதும் கூட டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இப்ப இந்த பாருங்களேன், தக்காளி எல்லாமே வந்து குட்டி குட்டியா இருக்குது பாருங்க. ஸோ இந்த மார்க்கெட்டுக்கு வரும்போது இவங்களோட ட்ரெடிஷன், இந்த ட்ரைபல்ஸோட ட்ரெடிஷன் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்க ஒரு ஏரிக்கரை இருக்குது. அங்க வந்து ஐ லவ் லம்டா புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இத பாருங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுருட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து அந்த இலை. அந்த இலையும் கூட வந்து இங்க சேல்ஸ் பண்றாங்க பாருங்க. இன்னொன்னு இல்லாம சுருட்டு கெட்டும் வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம சாயங்காலம் வந்தோம் அப்படிங்கிறனால வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மி தான். இதுவே நம்ம காலையிலேயே வந்திருந்தோம் அப்படின்னாக்கா ஏகப்பட்ட கூட்டமா இருக்குமாம். நெறைய மலைவாழ் மக்கள் வந்து வருவாங்க. பட் இப்போ நம்ம வந்தது சாயங்காலம் அப்படிங்கிறனால வந்து மேக்ஸிமம் ஓரளவு கடைகள் எல்லாமே வந்து எடுத்துட்டும் போயிட்டாங்க. நாங்க சுத்தி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு கடைகள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் 5 மணி வரை தான் இருக்கும். ஏன்னா, அவங்க திரும்ப வந்து அவங்களோட பிளேஸ்க்கு வந்து ரிட்டர்ன் போகணும் அப்படிங்கிறனால வந்து ஒரு 4:30 மணி அந்த மாரி டைமுக்குலாம் வந்து திரும்பவும் எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பிருவாங்களாம். ஸோ நாம ஏதாவது இந்த மார்க்கெட்ல வாங்குனோமா அப்படின்னாக்கா, இல்ல. ஏன்னாக்கா வந்து நம்ம ஃப்ளைட்ல வந்தனால வந்து எடுத்துட்டு போறது கொஞ்சம் கஷ்டம். ஏற்கனவே நம்ம எடுத்துட்டு வந்த லக்கேஜே வந்து அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிறனால வந்து, இங்கேருந்து எதுவும் வாங்கிட்டு போற அளவுக்கு, பேக் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு பெட்டியில இடம் இல்ல அப்படிங்கிறனால எதுவும் வாங்கல. ஜஸ்ட் சும்மா மார்க்கெட்ட மட்டும் சுத்தி பார்த்துட்டு, அந்த நேரத்தில எது வாங்கி சாப்பிட முடியுமோ அத மட்டும் சாப்பிட்டுட்டு, இந்த மார்க்கெட்லேருந்து கிளம்ப போறோம். ஸோ நடந்து இப்போ வந்து மார்க்கெட்டோட எண்ட் வரைக்கும் வந்துட்டோம். அடுத்ததா திரும்ப நம்ம யூ டர்ன் போட்டு போறோம். போற வழியில வேற என்னலாம் கடைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டப் போறேன். இங்க வந்து இந்த செடி வகைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்க கிளைமேட் வந்து பார்க்கும்போது வந்து நம்ம வந்த நேரத்தில வந்து 32 டிகிரி வரைக்கும் வந்து வெயில் அடிச்சுது. இப்போ சாயங்கால டைம் அப்படிங்கிறனால வந்து வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இதுவே மதியான டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயில் அதிகமா இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் சுத்தி பார்த்ததுல ஞாபகார்த்தமா ஏதாவது வாங்கிட்டு போலான்னு பார்த்தாக்கா, இப்போதைக்கு எதுவுமே இல்ல. ஓகே. இப்போ இந்த லம்டாபுட் மார்க்கெட்டோட ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன். இதாங்க. ஸோ நம்ம நிக்கிறக்கூடிய இந்த இடத்துல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் தெரியுது பாருங்க. ஸோ இதுதான் இந்த லம்டாபுட் மார்க்கெட்டோட ஃபுல் ஓவர் லென்த்து. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் உள்ள கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து மார்க்கெட் போட்டிருக்கிறாங்க. கடைகள்லாம் போட்டிருக்காங்க. தூரத்தில இந்த கொடி கட்டி இருக்கிறது தெரியுது பாருங்க. ஸோ அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வரைக்கும் இருக்குது. 2 பக்கமும் கடைகள். ஓகேவா? ஸோ இப்பவே வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னா, காலையிலேயே வந்திருந்தோம் அப்படின்னாக்கா, கொஞ்சம் நெறைய கூட்டம் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மலைவாழ் மக்கள் நெறைய பேர வந்து நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட் ஃபுல்லாமே சுத்துனாலும் கூட, நெறைய அதாவது ஒரு 100க்கு 70% வந்து காய்கறிகள் தான் நெறைய போட்டிருந்தாங்க. அதே மாரி வந்து இந்த தானியங்கள், இது எல்லாமே தான் வந்து இவங்க வந்து நெறைய கொண்டு வந்திருக்காங்க. இந்த மலைவாழ் மக்கள் எல்லாருமே. அடுத்ததா இங்க பாருங்களேன், இவங்க வச்சுக்கக்கூடிய காய்கறி எல்லாம் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோல. கொஞ்சம் எல்லாமே வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து கத்தரிக்கா வந்து இந்த மாரி கத்தரிக்கா நம்ம ஊர்ல பார்த்துருக்கவே மாட்டோம். தக்காளி எல்லாமே வந்து குட்டி குட்டியா வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய வெரைட்டில வந்து கத்தரிக்கா வச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க. பர்பிள் கலர்ல, இந்த பச்சை கலர்ல,
ஸோ கேரட்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டியா இருந்தது. இப்ப நம்மளுக்கு ஊட்டி, இல்ல மூணார்லாம் போனோம் அப்டின்னாக்கா, கேரட்லாம் நல்லா பெருசா விளைஞ்சிருக்கும். இவங்க இதில பார்த்தீங்கன்னா, ரொம்பவே குட்டி குட்டியா இருந்துச்சு. இங்க ஒரு பாட்டி இருந்தாங்க. இவங்க கிட்ட தான் வந்து நம்ம வந்து பொரி உருண்ட வாங்குனோம். ஸோ நம்மளுக்கு ஒடியா லாங்குவேஜ் தெரியாது. அதனால காச மட்டும் குடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 20 குடுத்ததுக்கு வந்து ஒரு 15 பொரி உருண்டையாவது குடுத்துருப்பாங்க. ஸோ நாம ஊர் விட்டு ஊர் வந்து, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கலாச்சாரங்கள பார்க்கும்போது, நல்லா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்கு அடுத்த ஸ்டேட்ல வந்து மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. முன்னாடி காலத்துலலாம் இவங்க வந்து விவசாயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அத மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து, அத வித்து இவங்களுக்கு என்ன தேவையோ அத தான் வந்து பண்டமாற்று முறை தான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ இப்போ தான் வந்து இவங்க வந்து காசுக்கு வந்து அத சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அது எப்போத்துலேருந்து அந்த மாரி வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது வந்து சரியான டீட்டெயில் தெரியல எங்களுக்கு. ஸோ இன்னும் நாம ஏர்லியரா வந்திருந்தோம் அப்படின்னாக்கா, இந்த மலையிலேருந்து கிடைக்கக்கூடிய தேன்லாம் கிடைச்சிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த கையாலேயே செய்வாங்கல்ல, நம்ம வீட்ல நெசவு நெய்யிற மாரி வந்து கையாலே நெய்வாங்க. அந்த மாரி துணியெல்லாம் கூட விப்பாங்க. இந்த மணி பர்ஸ் அந்த மாரிலாம் வந்து விப்பாங்க. அதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருந்திருக்கும். அடுத்ததா நம்ம மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி வந்தோம் அப்படின்னாக்கா, அதுக்குள்ள வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது. அதில வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேடீஸ்க்கான ஐட்டம், இந்த ஃபேன்சி ஐட்டம்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கூட வந்து சேல்ஸ் ஸோ வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் இதே மாரி ஒரு சூப்பரான ஒரு கன்டென்ட்டான ஒரு வீடியோல வந்து நான் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் இப்ப டாட்டா பை பை. இப்ப தான் நீங்க நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. டாட்டா பை பை.